நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. உலகங்களுக்கு உன்னமான நாடகலை வாழ்கவே. கோமாளி 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 உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுகளே. அருமையுள்ள எந்த திறமையுள்ள எந்த பொறுமையுள்ள ஐயக்களே என்னமார்களே உங்கள் ஆரவாரத்தை அடக்கி உட்காருங்களே. பொறுமையுள்ள அம்மாக்களே என்ன பெற்ற ஆத்தா மார்களே பெரியாயி மார்களே. பொறுமையுள்ள அம்மாக்களே அக்கமார்களே உங்கள் பேச்சுக்களே வெட்டி பேச்சுக்களே பேசாமல் நினைக்கிறீங்களே. அருமையுள்ள ஐயக்களே என்னமார்களே உங்கள் ஆரவாரத்தை அடக்கி வணக்கம். எந்நகரத்திலும் சிறந்த பொன்னகரமாக நன்னகரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மருதாந்தலை மாநகரத்தில் எழுந்துருளி நம்ம எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ நவழிக்காடு ஐயனார் கோவில் புறவியெடுப்பு உற்சவத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் மாபெரும் நமது மருதாந்தலை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாகிய இந்த ஹரிச்சந்திர மயானகண்டம் என்னும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற அறிவியல் சேர்ந்த பெரியவர்களே, ஆற்றல் மிக்க கலை அண்ணாக்களே, இயலிசைகாக்கும் மேந்தர்களே, ஈகையும் இரக்கம் உண்டான உத்தவர்களே, என்னும் எழுத்தும் கண்ணனத்தகவின் குருநாதர் அவர்களே, ஏற்றமும் தவமணக்க செய்திட்ட புலவர்களே, கவிஞர்களே, அறிஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக முதற்க நன்றி கலந்த வணக்கம் 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 சொல்லியாச்சு. மருதாந்திர நம்ம கிராமம், அதுவும் எனக்கு ரொம்ப தாய் கிராமம். நம்ம கிராமத்துக்கு மிக நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். வந்தாச்சு. மருதாந்தல காசை வாங்குறதுக்காக மேடைக்கு வந்துட்டோம். அருமையான சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடை சாப்பிட்டு அவங்க காசை வந்து வாங்குறதுக்காக அவங்க மேடையில் வந்து நின்று நம்ம செய்ய வேண்டிய கடமையை முறையாக செஞ்சு முடிச்சிட்டோம். வந்து வணக்கம் சொல்லணுமா இல்லையா? சபை வணக்கம். ஆமா, சபை வணக்கம் நம்ம சொல்லிட்டோம். சரி, ஆனா நமக்கு தான் மரியாதை இல்லை. ஏப்பா? இல்ல, வந்த உடனே நம்ம தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னா, வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும். இப்ப வணக்கம் சொல்றேன் தம்பி, வணக்கம் மணிகண்ட பிரபு. தம்பி வணக்கம். வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்றியல்ல, வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும்டா. நானும் மனுஷ மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ ஏரியா வயசு பிரிச்சு நானும் வணக்கம் சொல்றேன். ஒரு ஆளாவது வணக்கம் சொல்றாங்களா? என் பங்காளி மட்டும் வணக்கம் சொன்னாரு. அது வணக்கம் சொன்ன எதுக்கு வணக்கம் சொல்லலன்ற? ஏல நம்ம காஜ கொடுத்து கூட்டியாந்துருக்கவங்கள இவங்களுக்கு என்ன நம்ம போய் வணக்கம் சொல்றது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. வந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களையும் நீங்க அன்பால் மனசோட வரவேற்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா ஜோரா ஒரு தவணை கை தட்டுங்க. அதையே நாங்க வரவேற்ப நாங்க ஏத்துக்கிறோம். ஏண்டா ஆரம்பத்திலே ஏண்டா சங்கு ஊதுற, இது கடைசியில ஊதுறா. நீங்க ஊத வேணாம்டா, இப்ப நான் ஊதுறேன்டா. இல்லை சங்கூதி மணிகண்டா, நீ கொஞ்சம் அடக்கியே வாசி. இன்னைக்கு நீ ஊத ஆரம்பிச்சுன்னா இவன் பெரிய சங்கு வச்சிருக்கான். ஆமா, விட்டான்னா அதுக்கு விடியம் தொட்டியும் ஊதிக்கிட்டே இருக்கும். ஆமா, அதெல்லாம் வேண்டாம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. முதல்ல பப்பன் வந்துக்கிறேன். அடுத்து நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய டான்ஸ் வரும். அப்புறம் பப்பன் டான்ஸ் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். எதுப்பா? இன்னைக்கு மலையாள படம் ஆங்கில படம் எல்லாம் ஓட்டுவோம். அதெல்லாம் நேத்தே ஓட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஓட்டலாம்ப்பா. அப்படி கிடையாதுடா. நாடகம் ஹரிச்சந்திரா நாடகம். சரிப்பா. ஆமா, மற்ற நாடகம் மாதிரி கிடையாது. வள்ளித்திருமன் நாடகம் நேத்து போட்டாங்க. இன்னைக்கு ஹரிச்சந்திரா எதுக்காக வச்சிருக்காங்க? எத்தனை நாடகம் வச்சாலும் ராஜ ஹரிச்சந்திரா நாடகம் வச்சுதான் நிகழ்ச்சியை முடிக்கணும். பட்டாபிஷேகம். ஆமா, ஹரிச்சந்திரா நாடகம். இந்த நாடகம் எப்படின்னா சாதாரண நாடகம் கிடையாது. நம்மை ஆங்கிலேயர்கள் அடிமை கொண்டிருந்த நேரத்திலே நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த மகாத்மா காந்தி அடிகள் பார்த்த நாடகம் இந்த ஹரிச்சந்திர மயானகண்ட நாடகம். இந்த நாடகத்தை என்று பார்த்தார்களோ அன்று முதல் தன்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை மேற்கொண்டார்கள். கோயமுத்தூர் மாநகரத்திலே நடந்த பரமபக்த நந்தனார் என்ற நாடகத்தை மகாத்மா காந்தியர்கள் பார்த்த பின்புதான் நந்தனாகப்பட்டவன் சிவபெருமானை காண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சோதனை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை எடுத்துக்கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தையே சத்திய சோதனை என்ற புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட புண்ணிய பிராண நாடகத்தெல்லாம்
பார்க்கணும். வாழ்க்கையில மகாத்மா காந்தி ஆகிற சீரிய நோக்கத்தோட நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி முடியும் வரை விடியும் வரை நீங்க அமைதியா இருந்தா பார்த்தா போதும். நாடகம் ஹரிச்சந்திரன்ல சரி, எங்க ஆத்தா உட்காந்துருக்க செய்ச பத்தி இல்ல, யார் அது? இங்க உட்காந்துருக்க ஆத்தா, அந்த ஆத்தா, பின்னாடி 3 ஆத்தா உட்காந்துருக்க பாரு. ஆமா, உட்காந்துருக்க செய்ச பத்தி இல்ல. அது நேத்து பார்த்த ஒரு டயர்டு. அது டயர்ட் எல்லாம் இல்லடா வெங்காயம், அதுகளுக்கு தெரியும். நேத்து வள்ளித்திரும நாடகம் இல்ல, ஒரே ஜாலியா இருக்கும், ஒரே சினிமா பாட்டா இருக்கும், ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கும், தர்க்கம் பண்ணுவாங்க, ஒரே சண்டைக்காரா இருக்கும், ஒரே ஜாலியா உட்காந்து அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போறலாம்ட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஹரிச்சந்திரா நாடகம் இல்ல, இன்னைக்கு சாயங்காலமே ஊர்ல என்ன பேசியிருப்பாங்கன்ற. ஏண்டி நேற்று நாடகத்துக்கு போனோம், இன்னைக்கு நாடகத்துக்கு வரணியா? வர்றேன். என்ன நாடகமா? ஹரிச்சந்திராவா? எப்ப? அப்பவே சொல்லிடும். ஹரிச்சந்திராவா அந்த பப்புண்டாட்சி முடிஞ்சான்னா வர்றாள் பூரா அழுதுகிட்டே வருவாங்க. சரி வச்சுட்டாங்க, வா நம்மளும் போய் சேர்த்தாங்க உட்காந்து அழுதுட்டு வருமா. வர்றப்பவே நம்ம சோகமா வந்து இப்படி உட்காந்துருக்கே, என்ன உனக்கு சோகம்? சோகமெல்லாம் வேணாம், என்னை பற்றி ஆத்தாக்கலாம். நீங்க பிரியப்பட்டீங்கன்னா இது ஹரிச்சந்திரா மாதிரி நடத்துறேன், இல்ல லேசா மாத்திருவோம். எப்படி? சிரிச்சந்திரா விடியந்தொட்டிக்கு கலகலன்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே போகணும். அந்த மாதிரி சிரிச்சந்திராவை மாத்திருவோம். சிரிச்சந்திராவை மாத்திரம்ன்றியா? வேண்டாம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். போறத பார்த்து எனக்கு தாய்மார்கள் கூட்ட நிறைய உட்கார வச்சிருக்கிறீங்க, அதுதான் பயமே. தாய்மார்கள் கூட்ட நிறைய உட்கார்ந்தா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பக்கத்தில் இருக்க பொம்பளைக்கிட்ட பேசியே கூத்த கெடுத்து போடுங்க. இங்கே வேற நான் இங்கே லூஸ் பைய மாதிரி பேசிட்டு இருக்கேன், அங்கே என்னைய புறணி பேசுறீங்களா? இல்லை என்னதான் பேசுறேன்னு இது இல்லை, பப்புன்னு பாரு லூஸ் மாதிரி திடுறான்றீங்களாம். இல்லை என்ன பேசுறேன்னே புரியல. நான் வந்ததுல இருந்து இல்லப்பா, வேற யாரையும் காமிச்சு பேசுறாலும் பரவாயில்ல, என்னை காட்டி பேசுது, என்னன்னே தெரியல. அது என்ன காரணம்னா, என்ன இவர் எங்கேயோ வந்து பாத்துக்காருமாப்பா, டிவியில பாத்துருக்கேமாப்பா அப்படின்னா. அதுதான் பாப்பாங்களே, இப்ப கூட பாக்கலாமே, கலைஞர் டிவியில ஓடிக்கிட்டு இருக்கடா. அதெல்லாம் எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஆமா, அந்த நாதஸ்வரத்தில் ஜோசியக்காரன் நான் தான், வேற எதுவும் கிடையாது. அதான் சந்தேகமா உனக்கு? அதுதான். அப்படி அப்பா, நான் என்னமோ பேசி தெரியல. என்னன்ற அந்த பொம்பளையாள கூட்டம் கூடுச்சுன்னா ஒண்ணு பேசி கூத்த கெடுத்துப்படுங்க, இல்ல அம்புட்டு ஒட்டு மொத்தமா படுத்து தூங்கியே கூத்த கெடுத்துப்படுங்க. சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பெத்த ஆத்தாக்க என்ன பண்ண காத்திருக்கேன்னு தெரியல. நிகழ்ச்சி முடிந்தடிக்கு நீங்க அமைதியா இருந்து பாருங்க, நீதி பொறுப்புகளை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இவ்வளவு அமைதியா இருக்காங்களே, நாடே அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? ஐயா, அமைதியா இருக்க விடுறாங்கலாம். கொலகார பயலுக கொலையா கொல்றாங்கடா, என்னென்ன கொடுமை பண்றாங்கன்ற. முந்தா நாள் மதுரை பக்கம் நாடகம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறி உட்காந்தோம்னா செல்லு பேசுறோம்னு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து கொண்டிருக்கான் பாரு, என்னைய கொலையா கொண்டிருக்காண்டா. அப்படி என்ன நடந்துச்சு? அவன் பேசவும் மாட்டேங்கிறான், என்னைய தூங்க விடவும் மாட்டேங்கிறான். ஊம படமா ஓட்டுறான்டான். ஊம படமா? ஆமா, செல்லத்துக்கு காதுல வச்சு வந்தேன். சரி, ஹலோ, அதோட சரி, வெறும் ஊம படம் தான். யார்? ஓ, ஆஹா, யாரு? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஐயா, எப்படி இருக்கும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவனுக்கு? காலி இது ஆக்சிடென்டா, எவனு செத்துக்கிறது தொலைஞ்சிட்டானா? என்ன விவரமே தெரியலையே. பக்குன்னே உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. இந்த கொடுமை எல்லாம் நடக்குதுடா நாட்டுல. சரி, அதுதான் போகுதுன்னு பஸ்ல, இந்த பஸ்ல போக வேண்டாம் அடுத்த பஸ்ல போகலாம்னா, என்ன பெத்த தாய்மார்கள் பொம்பளை பிள்ளைய தான் உட்கார்ந்துருக்கு. திட்டுனாலும் பரவாயில்ல, சொல்லத்தே வேணும். சும்மா சொல்லுங்கப்பா, ஆம்பளை வர்க்கத்தை மட்டும் சொல்றீங்கல்ல. இல்ல, பொம்பளை பிள்ளைய செல்லு பேசும் பார்த்திருக்கியா? எப்படி? அது என்ன பேசுதுன்னே புரியாது, பக்கத்திலே தான் நிப்போம். சரி, என்ன பேசுதுன்னு புரியாது. ஐயா, தமிழ்நாட்டுல பிறந்த பிள்ளைங்க தமிழ் பேசலாம், இல்ல நல்ல படிச்ச பிள்ளைங்களா இருந்தா இங்கிலீஷ் பேசலாம். ரெண்டும் தெரியாத பிள்ளைய தங்கிலீஷாவது பேசலாம். தங்கிலீஷ் தெரியுமா? தங்கிலீஷ்னா? தங்கிலீஷ் தெரியாதா? தெரியல. டிவில நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறியா? பாக்குறேன். அந்த நிகழ்ச்சியில நடத்துறதுக்கு பொம்பளை எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க பேசுறதா தங்கிலீஷ். இப்ப கேம்பேர்லடா, இப்ப ஒரு சுதந்திர தின விழா. சரி, அதுக்கு டிவில நிகழ்ச்சி நடத்துறாங்க. சுதந்திர தின விழாவுக்கு யார குட்டியாந்து வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம்? ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு எப்படா சுதந்திரம் வாங்குனீங்க, எப்படா பிரிட்டிஷ்காரன் உங்களை தூக்கி போட்டு அடிச்சா, எவ்வளவு சிரமப்பட்ட அந்த சுதந்திரத்தை வாங்குனீங்க அப்படின்னு பேட்டி எடுத்தாங்கன்னா வளரக்கூடிய இளைஞர் சமுதாயம் ஒரு எழுச்சி மிகு சமுதாயமா இருக்கும்டா. இவன் யார குட்டியாந்து நடத்துறான்ற சுதந்திர தின விழாவுக்கு? நயன்தாராவும் நமிதாவும் வருவாங்க. அவங்க தானே சுதந்திரத்துக்கு பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் சுதந்திரத்தை வாங்கினது. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இது அது பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை உட்காந்துருப்பான். எப்படி? அவளும் சுதந்திரமா உட்காந்துருப்பா, இவளும் சுதந்திரமா உட்காந்துருப்பா. மேல கீழே ஒரு குத்தாலம் துண்டு, மேல ஒரு கர்ச்சிப்பு போட்டுக்கிட்டு வந்து அவளுக்கு உட்காந்துருப்பாளுங்க. உட்காந்தோன்னா இவங்க அவங்களை கேட்பாங்க கேள்வி. எப்படி? இந்த சுதந்திர தின விழாவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு
அவங்க கேட்டோன்னே இவங்க விளக்கண்ண இவங்க பதில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேன்றது நான் கான்வென்ட்ல படிக்கிறச்சே. ஐயோ யூ நாட்டி. நோ ஒரே காமெடியா இருக்கும். ஃபிளாக் ஏற்றுவாங்க, ஒரே ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கும். மயிரில் ஆட்டா வழங்குந்த நாடு இப்படி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுகளை பார்த்துட்டு நம்ம பிள்ளைய பேசுறது என்னன்ற துவாக்கி காதில் வச்சுச்சுன்னா, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ போயிட்டு இருந்தேன் 4 மணிக்கெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தான் ஒரு சொன்னேன், நீ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கூட நீ தான் முடியாது நம்ம பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு இருக்கேன். என்னவா? ஒன்று தான் ஓகே. எப்படிதான் இருக்காங்க? அது என்னவா? அது கிஷ் அடிக்கிறதுரா. என்ன பொம்பளை பிள்ளை அப்படித்தான், என்னன்ற நாடு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. பிள்ளைகள்லாம் படிச்சு முன்னுக்கு வந்துக்கிற நம்பிக்கையில் பிள்ளைகளுக்கு செல்லு வாங்கி கொடுத்தோம்னா அது யார்கிட்ட பேசுது, என்ன பேசுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் நாடகம் இது மற்ற நாடகம் பார்க்குற கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஏன்னா வள்ளி திருமண நாடகத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், என்னை பெற்ற ஐயாக்கலாம். எதை வேணாலும் வள்ளி திருமண நாடகத்தை பாதி நாங்கள் எடுத்தோம், பாதி வள்ளி திருமண நாடகத்தை நீங்கள் எடுத்தீங்க. என்ன வள்ளி திருமண நாடகத்தில் இப்போ எந்த சீனை வேணாலும் கட் பண்ணலாம், நீங்கள் ஊருக்காரங்க யாரும் ஏன்னு கேட்கவே பார்த்தீங்க. ஆமாம், நம்பிராஜன் ஒருத்தர் வருவார் முன்னாடி எல்லாம் எங்கள் அப்பன் காலத்தில். அவரெல்லாம் கொன்னுட்டோம் நாங்கள்லாம், ரொம்ப நாளாச்சு நாங்கள் வந்த உடனே. நம்பிராஜனை காட்டு எந்த ஊர்லையாவது கிளை வேஷம் போட்டு முடிச்சிருக்கோமா? கிடையாது. எந்த ஊர்லையாவது பெரியவங்க உட்காந்துருக்குறீங்களே, ஏன்டா கிளை வேஷம் போடணும்னு யாராவது கேட்டிருக்கலாம்? இப்போ வேண்டாம், இன்னைக்கு ஹரிச்சந்திரா நாடகம் இந்த வெற்ற சீன் வேண்டாம்னு நான் சொல்கிறேன். விடுவீங்களா நீங்கள்? என்ன பிடிச்சி கட்டுறா இவனை கோயிலுக்கு முன்னாடி, இவனை பிடிச்சி வெட்டிடுவோம் முதல்ல. ஏன்னா மற்ற நாடகங்கள் எப்படி வேணாலும் நடத்தலாம், இது ஹரிச்சந்திரா பெரிய நாடகம். அதனால நேற்று பார்த்த மாதிரி இன்னைக்கு நிறைய பப்பன் டான்ஸ் எல்லாம் டைம் எடுப்போம்னு நினைக்காதீங்க. கதை பெரிய கதை, கதையை முழுசாக முறையாக முடிக்கணும். நிகழ்ச்சி முடிந்து நடிக்க நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். அது மாதிரி தாய்மார் கோட்டை நிறைய உட்காந்துருக்கீங்க, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சொல்லுவாங்க. நிறைய நாடகங்கள் பார்க்குறோம், நிறைய பப்பனுகளை பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் பப்பனுங்க வருவாங்க, நாட்டுக்கு வேண்டிய நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. தாய பிள்ளையெல்லாம் ஒன்றா உட்காந்து நாடகம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் பப்பனுங்கன்னு வர்றாங்க, கலை வாயை திறந்தா அசிங்கமாக பேசி தொலைகிறாங்கப்பா. தயவுசெய்து தாய பிள்ளையை ஒன்றா உட்காந்து பார்க்க. இன்றைக்கி அதுவும் தாய்மர கூட்டம் நிறைய உட்காந்துருக்கேன். என்னை பற்றி ஆத்தாக்கலாம் அசிங்கமாக யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் நல்ல கலைஞர்கள், யாரும் அசிங்கம் பேச மாட்டாங்க. நான்லாம் ரொம்ப திருந்திட்டேன், இப்போல்லாம் அசிங்கமெல்லாம் பேசுகிறதே கிடையாது. ஜலதோஷம் பிடிக்க முடியும் உனக்கு, இன்னைக்கு தோஷம் மானம் கட்டவள். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்ப தும்புறேன் இடிச்சேன் மத்தாளை பத்தி சொன்னேன். அதுக்காக அசிங்க பேசாரு இல்ல, யாரும் எங்க அப்பா பத்தி பேசாத. ஆமா, நாங்க அசிங்கம் எல்லாம் இப்ப பேசுறதே கிடையாது, இப்ப பேசுறது கிடையாது. இன்னொரு காமன் நேரம் ஆகும் பேசுறதுக்கு, அதுக்காக பேசாம இருக்க போறதும் கிடையாது. எவ்வளவு நேரமே சாம்பாரை வச்சு ஊத்திக்கிட்டே இருக்கிறது, சவச்சவன் இருக்கும். ஓடு கொஞ்சம் சிக்கன, ஓட கொஞ்சம் கருவாட்டு குழம்பு ஊத்தத்தை கவிச்சி எடுத்துங்க. நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அமைதியா இருந்து பாருங்க. ஏன்னா இந்த நாடகம்ங்கிறது பெரிய பிளாப்பழம் மாதிரிதான். இந்த பிளாப்பழத்தை முழு பழமா தூக்கினா எப்படி இருக்கும்? பிளாப்பழம் சொக்கும் சரிமா சொரன்னு முள்ள முள்ளாக்குதும். என்னடா வாங்கடா, ஏண்டா பிளாப்பழம் எப்படி இருக்கும்? சொரன்னு பூண்டு முள்ளா குத்துமா? பலாப்பழம் குத்துதேன்னு விடுறோமா? வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ள போட்டு கத்தியை போட்டு அறுத்து ரெண்டா பொழந்து பார்க்குறோம். எதை பொழந்து பார்க்குறோம்? கம்பெனி இங்கே இருக்கு, நீ வேண்டாம். ஆமாம், பலாப்பழத்தை பொழந்து பார்க்குறோம். பலாப்பழத்தை பொழந்து பார்த்தா என்ன வரும்? கோட்டு. மருதாந்தரில் அம்புட்டு கிருதா இருக்குடா. இப்படி பயிர்களை வச்சுக்கிட்டு எப்படி நான் நாடகம் நடத்த போறேன்? நீ வேற எதையோ பொழந்து பார்த்துட்டு கொட்டை வரும்ன்ற லூசு பழ. பலாப்பழத்தை பிளந்து பார்த்தா முதல்ல கையில பிசுன்னு பால் ஒட்டுமடா கிருக்கான். ஆமா, பால் ஒட்டுதானே விடுறாமா? பால் வந்தாலும் விடுறது கிடையாது. பால் வந்தாலும் கையில எண்ணெயை தொட்டு தடவிக்கிட்டு ரெண்டா பிளந்து பார்க்கிறோம். அப்படி பிளந்து பார்த்தா உள்ள கொச்சன்னு வெறும் நாரா இருக்கும். நாரா இருக்குதானே விடுறாமா? கலை நாரா தோலா இருந்தாலும் விடுறது கிடையாது. அதையும் பிரிச்சுக்கிட்டு உள்ள பாக்குறோம். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய சொலதறி. சரி, சொலதறி தானே எடுத்து உள்ள சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்க மாட்டிச்சுன்னா செத்து போயிடுவோம். அதனால கொட்டையை எடுத்து கூட சொலையை சாப்பிடுறோம். இந்த நாடகம்ங்கிறது அப்படித்தான். நான் நல்லதையும் சொல்லுவோம், கெட்டதையும் சொல்லுவோம். எப்படி பிளாப்பழத்தில் பிளாச்சொலையை மட்டும் எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரி நாங்கள் சொல்ற நல்லது மட்டும் எடுத்துங்க, கெட்டதெல்லாம் தயவு செய்து பெற்றுங்க. நிகழ்ச்சி முடிந்ததுக்கு நீங்க அமைதியா இருங்க, மீதி பொறுப்புகளை நாங்க பாத்துக்கிறோம். வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை நான் சொல்லி அந்த மிக நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு வணக்கத்தை நான் சொல்லி அந்த மிகு நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வைந்தவர்கள் பாட்டு பாடி பாட்டு கேட்ட ஆட்டமாடி சிந்தவர்கள் வாங்க நல்ல செய்தி சொல்கிறேன். நடிக்கணும் முடிய வர, நீங்க இருக்கணும் விடிய வர. நான் நடிக்கணும் முடிய வர, இங்க இருக்கணும் விடிய
ஆசி கொடுங்க எந்த காத்தியத்தை கண்டு நீங்க ரசித்திடுங்க அன்புடன் எங்களுக்கு ஆசி கொடுங்க எந்த காத்தியத்தை கண்டு நீங்க ரசித்திடுங்க கூடினாலும் நான் சொன்ன குணாக்காவல் பண்ணும் போது ஓடி வரும் உங்களுக்கு துடிப்பு அந்த உற்சாக சிறப்பு உண்டு பண்ணும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு இப்ப உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு நான் நடிக்கணும் முடியும் வர இங்க இருக்கணும் விடிய வர எல்லா பயிலும் கிண்டல் பண்றாங்க தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம் தங்க தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம் உங்க தயவிருந்தா கூத்து நல்லா நடக்கும் என்ன தாய்மார்களுக்கு மட்டும் வணக்கம் அப்படின்னா நம்ம ஆம்பளை வர்க்கம் வரலையா தம்பி பையன்லாம் இல்லையா ஏன் அவங்களுக்கு வணக்கம் சொல்லாம அது என்ன ஸ்பெஷலா தாய்மார்களுக்கு மட்டும் ஒரு வணக்கம் டேய் 1000 ஆம்பளைகள் வரலாம் சரி பொம்பளைங்க தான் முக்கியம் ஏப்பா இன்னைக்கு நாட்டுல முக்கியத்துவம் யாருக்குன்னா பொம்பளைக்கு தான் நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சேன் சரி ஆனா இந்த விஷயத்துல இப்படி இருப்பேன் நான் நினைச்சு கூட போடா லூசு பழ ஏய் ஒரு வீடு நல்லா இருக்கிறதோ ஒரு நாடு நல்லா இருக்கிறதோ ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கிறதோ யார் கையில இருக்குன்னா என்ன பெத்தா ஆத்தாக்கு அவங்க கையில தாண்டா இருக்கு இவ்வளவு ஆம்பளையால உட்கார்ந்து இருக்கிறீங்களே ஆமா இன்னைக்கு பொம்பளை ஆளுக்கு தாண்டா மரியாதை முந்தா நாள் பாக்குறேன் 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன்டா சரி பஸ்ல ஏறி உட்காந்தா கண்டக்டர் வந்து என்னை புடுத்து கலட்டுறேன் ஏன் இன்னதான் பேசுறதுன்னு ஏன் விளக்கண்ணே பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியற வெங்காயம் எந்திரிச்சு நின்றா வெண்ண மயிறு பொம்பளை ஆளு பெரிய மயிறு மாதிரி உட்காந்துரு எந்திரியாம இல்ல யாரு கண்டக்டர் என்னைய சரின்னு எந்திரிச்சு நான் தொங்கிக்கிட்டு வர்றேன் பொம்பளை ஆளுதான் உட்காந்து வருது 10 ரூபா கொடுத்து நான் தொங்கிக்கிட்டு வர்றேன் ஓசியில வர்ற பொம்பளை ஆளு உட்காந்துக்கிட்டு வருதுறான் இன்னைக்கு நாட்டுல மரியாதை அவங்களுக்கு தாண்டா இருக்கு நமக்கு மயிரில் தான் மரியாதை இருக்கு அது போகட்டும் இப்போ ஒண்ணு வந்திருக்கு மாசமான 1000 ரூபா கொடுக்குறாங்க என்ன சொல்றீங்க மாசமான 1000 ரூபா டேய் நீ என்னமோ கேட்குற மாசமான இல்ல மானம் கட்டவளே மாசம் 1000 ரூபா கொடுக்குறாங்க மாசம் 1000 ரூபாயா மாசம் 1000 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் மரியாதை அது எனக்கு அரசாங்கத்தில் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதெல்லாம் தப்பு இல்லை நமக்கு தாண்டா சரக்குக்கு 20 ரூபா பாட்டிலுக்கு ஏற்றிட்டாங்க விலையே அதை நினைச்சாத்தே சங்கட்டமா இருக்கு என்ன பண்றது புரியல அதனால எல்லா மரியாதையும் இன்னைக்கு தாய்மார்களுக்கு தான் இருக்கு அதனாலதான் சொல்றேன் தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம் தாய்மாரு உங்களுக்கு வணக்கம் உங்க தயவுல கூத்து நல்லா நடக்கும் ஒண்ணு கொண்டு மறைச்சுக்கிட்டு ஒரு பரணி பேசிக்கிட்டு ஒரு பரணி பேசிக்கிட்டு கொஞ்சலிதா மாறி போக கணக்கு இந்த நாடகத்தின் அமைப்பு ஊரார்கள் பொறுப்பு நல்லபடி தான் இருக்கு சிறப்பு ரொம்ப நல்லபடி தான் இருக்கு சிறப்பு நான் நடிக்கணும் விடிய வர நீங்க இருக்கணும் முடிய வர நடிக்கணும் விடிய வர நீங்க முழிக்கணும் முடிய வர இன்றைய தினம் இவருக்கு மேடையில் நடைபெறக்கூடிய இந்த ஹரிச்சந்திர மயான கண்டம் நாடகத்திலே பங்கு பெற வருகை தந்திருக்கும் நடிகைகள் பக்கமேளக்காரர்கள் சென்றபடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி முரசு கொட்டி வந்து கொண்டிருக்கும்படியான முத்தமிழ் கான இசைவேந்தன் அன்பிற்கும் பாத்திரம் குறித்தான அன்பு உடன்பிறமா சகோதரரும் மன்னார்குடி இயல் இசை நாடக சங்கத்தினுடைய தலைவருமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் கலை சுடர்மணி பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய அன்பு உடன்பிறவா சகோதரர் திருவாளர் பைங்காட்டூரை சார்ந்த தங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்றைய தினம் இவ்வாறு மலையிலே ஹரிச்சந்திரனாக விடம் தங்கடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். நியாயமா இருக்காடா டேய் நாடகம் ஹரிச்சந்திரா நாடகம்டா இந்த ஹரிச்சந்திரா நாடகத்துல இந்த பிஜிஎம் போட்டியே எதுக்கு போட்டார் நம்ம ஊர் நாடகம் இது ஹரிச்சந்திரா சோக நாடகம் இவன் என்ன பிஜிஎம் போடுறான் இந்த பிஜிஎம்க்கு எப்படிடா ஹரிச்சந்திரன் வருவாரு அப்பா ஒரு கற்பனைப்பா ஹரிச்சந்திரன் வந்தா எப்படி வருவாருன்னு ஓ இந்த பிஜிஎம்ல ஹரிச்சந்திரன் வரணுமா என்ன நாடாளுறப்ப ஓஹோ அங்கிருந்து இல்ல நாடெல்லாம் ஆள வேண்டாம் இங்க காட்டுல வந்துட்டாரு சரி கம்ப இங்க நீ பிஜிஎம் போடு அங்க உள்ள வேணாண்டா அது வேணாம் அது இருக்கட்டும் இல்ல இந்த பிஜிஎம் போடு ஹரிச்சந்திரன் எப்படி வருவாருன்னு ஒரு கற்பனை பண்ணி கற்பனையா ஆமா அப்ப நான் மைக் ஸ்டாண்ட் தரவா சரி ரெடி 1 2 3 4
முனிவர் ஒற்றுமையை நாட்டு. என்ன சினிமா பாட்டத்தை ரீமிக்ஸ் பண்றாங்கன்னா இப்ப ஹரிச்சந்திரா நாடகத்தையும் இப்படி ரீமிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சிறப்பு சிறப்பு. அப்பா நான் சொல்றேன் இல்ல இப்ப இவங்களுக்குலாம் வேலை கொடுத்துடலாம். ஆமா. இவருக்கு வேலை கொடுக்க முடியாதுல்ல. 3 அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்காரு காமெடி மாதிரி. சரி சரி. அதுக்காண்டி தான் அவருக்கு வேலை. அதனால ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி வந்தாலும் நல்லா தான் இருக்க முடியும். சூப்பரா இருக்குமேனா. அடுத்தபடியாக குயிலிசை கான கோகிலவாணி தனது இனிய கானத்தினால் மக்களின் மனதிலே மாறாத இடம் பெற்று வரும் அருமை தோழியர் சோகரச திலகம் மனைவியை சார்ந்த திருமதி லட்சுமி பிரியா அவர்கள் இன்று தினம் இவர்கள் இடையிலே சந்திரமதியாக விடம் தாங்கி அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரமதி என்னடா பண்ணோம்? அது புருஷனை விட்டுட்டு இருக்கு. ஓ அதுக்காக பாடுமா? வீட்டுக்காரர் திரும்பி வருவாரான்னு. ஆனா உன் கற்பனைக்கு அளவே இல்லடா. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சான்னு தெரியல. அடுத்தபடியாக வசனமாக்க சாதிரி இசைத்தன்றன் அடுக்குச்சல் வசனம் பேசும் நடிப்பு கலையரசு தேவகான இசையரசு அன்பு உடன்பரமா சகோதர திருமணர் பெருமானாரை சார்ந்த எம் கே மெய்யப்பன் அவர்கள் இன்றைய தினம் இவர்கள் இடையிலே சத்திய கீர்த்தியாக விடம் தாங்கி நடிப்பார்கள். வரல ஊருக்கு வந்திருந்தா நம்மளை கொண்டே விடுவான். ஏன்னா என்னைய வச்சு இப்படி காமெடி பண்றீங்க. சத்தியகீர்த்திக்கு நீ இப்படி போட்டிருக்க. அடுத்தபடியாக படாடோர்பா ஆர்ப்பாட்ட மன்னன் நடிப்பு கலையரசு இந்த ஹரிச்சந்திரா நாடகத்திலே தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் திருமாளர் ஏஆர் சித்தநாதன் அவர்கள் இன்றைய தினம் இவ்வரகமடியிலே விஸ்வாமித்திரராகவும் அசலாத்து பிள்ளையாகவும் காலகண்டராகவும் மற்றும் பற்பல வேடங்களையும் தாங்கடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு இவங்க என்னமோ நினைச்சிருக்காங்க, ஹரிச்சந்திராவை வேற மாதிரி கொண்டு போகணும்னு. நான் சும்மாதே சொன்னேன் சிரிச்சந்திராவா நடத்துவோம்னு. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பத்தி ஆத்தாக்களா நீங்க எல்லாம் கவலையே பட வேணாம். கலகலன்னு சந்தோஷம். நீங்க ஆரம்பிச்சு விட்டிய அது இன்னும் என்னைய தொத்திக்குமா இல்லையா? இனி நான் இந்த வழியிலே இந்த ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கேன். ரூட்டத்தை மாத்தி விட்டியலடா, அப்புறம் என்ன பண்றது? அடுத்தபடியாக இன்னிசை திலகங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய சில இசைப்படைகளை சர்ச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகன் திருமாளர் வளர்ந்து வரும் இளம் புயலாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமாளர் ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் இன்றைய தினம் இவர்கள் இடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு வாத்தியத்தை இசைப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே,
மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி. வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி. பயிரை காத்த போதும் வீண் பணியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா? வீண் பணியை தீர்த்திடுமா? மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. மின்னும் கூட அதில் நெருப்ப வைத்ததாறு? துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதெங்கு யாரு? கலங்கும் போது தேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு? வெந்த புண்ணு ஆறிடுமா? வேதனை தான் தீந்திடுமா? மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. ஹலோ ஹலோ. நன்றி 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 நன்றி. இதுதான் முக்கியம். நன்றி நன்றி. என்ன அந்த கை தட்டினாத்தே இந்த மாடெல்லாம் ஒழுங்கா ஓடும். இவங்களெல்லாம் உஷ்காட்டி விட்டோம்னா அப்புறம் பிடிக்க முடியாது. இவங்கள அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்தபடியாக கோரை எடுக்குமரர் மருதங்க வித்வான் அன்பு உடன்பரமா சகோதரர் மண்ணின் மைந்தர் திருவாளர் ஒரத்தநாடை சார்ந்த ஏ விநாயகமூர்த்தி அவர்கள் இன்றைய தினம் மிருதங்கம் டோலக்கன் தபேமாவை சேர்க்க காத்திருக்கிறார்கள்.
சந்தோஷமா செஞ்சுட்டு வாங்க. சம்பளம் மட்டும் கேட்குற. டபுள் கச்சேரி மாதிரி. இப்பதான் இடத்துக்கு வர்றாரு. இதுதான் எங்களுக்கு வேணும். அடுத்தபடியாக பலவாத்திய இசை மன்னன், கலைக்காக நானா, எனக்காக கலையா, மிருதங்கத்துக்காக ஆல்ரவுண்டா அல்லது இந்த ஆல்ரவுண்டுக்காக அந்த மிருதங்கமா என்று மிருதங்கத்தோடு போட்டிப்படக்கூடிய அன்பு உடன்பிரபா சகோதரர், எங்களது புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய திருவாளர் KR ராஜா அவர்கள் இன்றைய தினம் ஆல்ரவுண்டு வாத்தியத்தை இசைக்க காத்திருக்கிறார்கள்.
சரிதா தலலா லாலி லாலா லீலா. ஓ ஷாபாஷ் ஷாபாஷ், மழை பெஞ்சு வாஞ்ச மாதிரி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்களுக்கெல்லாம் முக்கியமாக வேண்டியது தாளம். தாளத்தை முறையோடு இசைத்துக் கொண்டிருப்பவர் அன்பு தம்பி திருமாளர் தியாகராஜன் அவர்கள் இன்றைய தினம் தாளத்தை இசைப்பார்கள். அண்ணே, எத்தனையோ ஊருக்கு போற நேரத்துக்கு என்னென்னலாம் வாசிக்கிற, பயங்கரமா வாசிக்கிற. இது நம்ம ஊர், உள்ளூர் வேற. இந்த பாரு, காசெல்லாம் ஒன்றும் சும்மா கிடையாது, தெரியா? ஏண்டா ஊர் காசு சும்மாவா? இவங்களுக்குள்ள வாங்குற காசுக்கு முதல்ல நல்லா உழைக்கணும், தெரியுமா? முதல்ல ஏதோ சண்டை போல் இருக்கு. என்ன நீ வாட்ச அப்ப நீனு என்ன நீ வாட்ச உன்னை இப்ப கை தட்டுறான்? காலையில வாங்கி கொடுக்கலையா? அப்பா அப்படியே இல்லப்பா. என்ன நீ வாசிக்கிற? வெளியூர்ல போய் வாசிக்கிறீல்ல? ஊர் தானே பக்கத்துல. சரி சண்டை அடிச்சுக்காதே நம்ம ஊர்ல. நான் சொல்ற பாட்டு கரெக்டா வாசிக்கிற, சரியா? நீ வாட்சினா உனக்கு சம்பளம் காலையில, இல்லாட்டி இப்படியே இந்த காவடியை தூக்கிட்டு கிளம்பிடு. நீ தான் அப்படி வாசிய. யாரு வாசிக்கிறேன்னா நான் தூக்கிட்டு போயிடுறப்ப. அப்படிதானப்பா? அவ்வளவுதான். தளபதி படம் இருக்குல்லப்பா? ஆமா. தளபதி படம். ஆமா. அதுல ரஜினி சார் பாட்டு இருக்குல்ல, காட்டு கோயில மனசுக்குள்ள, அந்த பாட்டை வாசிக்க சொல்லுங்க. வாசிடா வாசிடா வாசிக்கிற சாமனை கொண்டாந்து நான் தூக்கிட்டு போயிடுறேன்.
ஷாபாஷ் 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 இப்போ எப்படி ஜாமா முளைச்சிச்சு. அதை சொல்லுங்க முதல்ல. இல்லைன்னா நான் தூக்கிட்டு போய் நேரம் பழைய விலைக்கு வித்துருப்பேன். எப்படி தொழில்? ஏன் நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. இது பழைய விலைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசி வச்சிருக்கேன். அப்படியாப்பா? என்னைக்காவது ஒரு பாட்டு சொல்ல போறேன், வாசிக்காம இருக்க போறேன், தூக்கி கொண்டே விற்க போறேன். அதான் நடக்க போகுது. இங்கு சிறந்த முறையை தாளத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அன்பு சகோதரர் திருமாளர் தியாகராஜன் அவர்கள் தாளத்தை ரசிப்பார்கள். எல்லாம் பெரிய மாடா போட்டா இந்த மாதிரி தான். யாராவது குறைக்கிறாங்க நான் பார்த்துக்கலாம். எல்லாம் அவன் திறமையை காட்டணும். காட்சியமைப்பு அமைத்திருப்பவர்கள் பிடாரியம்மன் சீன் கம்பெனி பெருமாநாடு உரிமையாளர் திருமாளர் வி சந்திரன் அவர்கள் சிறந்த முறையிலே இங்கு காட்சியமைப்பு அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் மெதுவாக பேசினாலும் எங்களது பாட்டுகளையும் எங்களது பேச்சுக்களையும் உங்களது உள்ளங்களிலே புகுத்திக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு அமைத்திருப்பவர்கள் கிருஷ்ணா பவர் ஆடியோஸ் எடையப்பட்டி புத்தானத்தம் உரிமையாளர் திருமாளர் கே வடிவேலன் அவர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதாவது நாடகம்னு போட்டால் எல்லாமே பெரிய மாடா போடப்படாது. நடுவில் ஊட 2 கரிச்சாங்குடிச்சோடி போட்டு விட்டோம்னாத்தான் அது டைமிங் சரியாக வரும். எல்லாம் பெரிய மாடான்னு இன்றைக்கி கொண்டாந்து போட்டிருக்கிறியே, ஏதாவது ஒன்று குறைக்குதான்னு பற்றியெல்லாம் அம்பிட்டு அது எங்கள் திறமையை முழுசாக காட்டித்தான் அவன்னு அம்பிட்டு பேர் கச்சை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு. அந்த வகையில் அவரும் விடாமல் பாருங்கள். நெவர் ஃபீல் பேட், அவர் நமக்கு சிறந்த முறையில் இங்கு ஒளியமைப்பு அமைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாடகம் சிறப்பாக வேணும்னா முதல்ல ஒரு நல்ல மைக் செட் வேணும். இட்ட பணியை செவ்வனே செய்திருக்கக்கூடிய கிருஷ்ணா ஒலிபெருக்கி நேத்தார்களுக்கும் அதன் உரிமையாளர் அன்பு சகோதரர் திருவாளர் வடிவேலன் அங்கு தெரியுண்டா அன்பு அன்னார் அவர்களுக்கும் அங்கு பணிபுரியும் ஊழியர் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேப்டன் பாடல் பாடியதற்காக இங்கு மருதாந்தரையை சார்ந்த திருமாளர் வேல்பாண்டி அவர்கள், திருமாளர் பி ராஜபாண்டி அவர்கள், திருமாளர் பாலமுருகன் அவர்கள், திருமாளர் டிடிவி காமராஜ் அவர்கள் அனைவரும் இணைந்து இங்கு ரூபாய் 300 ரூபாயை இங்கு அருமணியை மிஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகன் திருமாளர் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணார்களுக்கு நன்றி. நன்றி. ஆமா, ஒரு முக்கியமான கருத்தை இந்த இடத்துல நான் சொல்லணும். அன்பளிப்பு நாங்களும் எல்லா ஊருக்கும் போகிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் போகாத இடமே கிடையாது. எல்லா ஊருக்கும் போகிறோம். எந்த ஊருக்கு போனாலும் என்னன்னே தெரியல, ஆம்பளை ஆளுங்க மட்டும்தான் அன்பளிப்பு கொடுக்குறாங்க. யாரோ சொல்லி வச்சிருக்காங்க தாய்மார்களுக்கெல்லாம் நம்மெல்லாம் அன்பளிப்பு கொடுக்க. ஏத்தா யாரும் உங்களுக்கு சொன்னாங்களா? பொம்பளை ஆளுங்க கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். என்ன பெத்த ஆத்தாக்கெல்லாம் நீ தப்பா எல்லாம் முயற்சி பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஆமா, காசு எண்ணி எடுத்துட்டு வரலன்னு கவலைப்பட வேண்டாம். வேற காசு தான் முக்கியமாடா. வேற என்னப்பா? அவங்க அன்பு இருந்துச்சுன்னா கழுத்துல காதுல கிடக்கிறத கூட கலட்டி போட்டு விட்டு போகலாம். என்னத்த கட்ட வாழ்க்கையில எப்பா கால்ல இந்த இருக்கா, கால்ல கிடக்கிறத கூட கலட்டி கொடுங்க. என்னது? செருப்பு. ஆமாப்பா, பிளாஸ்டிக் செருப்பு 24. பழைய பிளாஸ்டிக் 25 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. கிலோ 24 ரூபா. ஒத்த செருப்பு இருந்தாலும் நான் வாங்கிட்டு போய். பரவாயில்ல. ஆமா, அன்பளிப்பு செய்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம். இந்நிதம் இவருக்கும் இடையிலே நாட்டியம் ஆடப்போவது யார் தெரியுமா? யாரு? நாட்டிய தாரகை, நடன சிங்காரி. யாரு? துள்ளி ஓடும் புள்ளிமான். அடட, எடுப்பு மிகு இடுப்பழகி, கட்டுப்பு மிகு உடுப்பழகி, தன்னுடைய கவர்ச்சியான விழியாலும் மொழியாலும் கவி பாடும். அழுகலடா, ஃபீலிங். ஆமா, காண கவிக்குயில், அருமை தோழியர். சொல்லிக்கிட்டு இருப்பேன். யூடியூப் நாயகி, கட்டழகி, சிரிப்பழகி என்ற பல பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய அன்பு தோழியார். ஆமாம், திருமதி ஜெயப்பிரியா அவர்கள் இன்றைய தினம் இவ்வரங்கடையிலே டான்ஸ் ஆகவும் காலகண்டியாகவும் வீரபாகுனுடைய மனைவியாகவும் பற்பல வேடங்களையும் தாங்கி அடிப்பதற்காக உள்ளே ஆக வேண்டிய வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா பேர் சொல்லிட்டீங்களாப்பா? சொல்லிட்டேன்டா. நல்லா மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்கப்பா. அருமை தோழியர் திருமதி ஜெயப்பிரியா அவர்கள் இன்றைய தினம் டான்ஸாக. போதுமா? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரு சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் பேரழகி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ, அவள் வான் மேகம் காணால் பால் நிலா, இந்த பூலோகம் பாரால்
நிலா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்லும் மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. நீயும் என்னென்னமோதையும் பண்ணி பாக்குற, அந்த பாட்டு பாடுற, இந்த பாட்டை பாடுற, அப்படிங்கிற இப்படிங்கிற, என்ன பண்றதா? நீ செஞ்ச பாவம்டா மகனே. இந்த நாடக உலகத்துல கொடுத்து வச்சு பிறந்தது பப்புன் வேஷம் போடுறோம் நாங்க தான். சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு சோடா என்ன, டீ என்ன, காப்பி என்ன, வெத்தலை பாக்கு என்ன, என்ன 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 எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் டிசைனா பிள்ளைகளை கொண்டாந்து விட்டு லவ் பண்ணுங்கடான்னு சொல்றாங்க. நாங்க பண்ண பிறந்தவர்கள், நீ பார்க்க பிறந்தவன். என்ன சொன்ன? என்னவென்று சொல்வதமானதா? ஆமா. நீ என்னென்ன செய்யறேன்னு கூட்டியாந்து வச்சுக்கிட்டு செய்யறேன் பாரு. என்னப்பா இப்படியும் பாடுவான், எப்படி இப்படியும் பாடுவான். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன்டா. ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தனைக்க மானே மா கோயிலு ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தனை மானே மா கோயில அடி நானே ஆண் கோயில அட கஞ்சமாடு கம்பளத்தா கஞ்சமாடு அட கம்பளத்தா இனிக்கிற ஆடி மாத்த காத்தடி அடி கொஞ்சம் தேத்தனை ஆனே மா கோயில அடி நானே ஆ கோயில அடி மானே மா கோயில அடி நானே ஆ கோயில. அவங்கள சொல்லி கோளாறு கிடையாது. யானை இழைச்சிச்சுன்னா எலி கூப்பிடுமா, நம்ம 2 நேரம் புருஷ முன்னாட்டி வச்சு விளையாடுவோமா? அந்த மாதிரி நாங்க கொஞ்சம் வயசு வந்துட்டோம். ஏண்டா முன்னாடி நாங்க தாண்டா பிளேயர்லாம். எந்த கிரவுண்டா இருந்தாலும் நாங்க விளையாண்ட பின்னாடி தான் கிரவுண்டு. இப்ப நாங்களும் கிரவுண்டுக்குள்ள நிக்கிறோம். ஆனா பிளேயர் அல்ல, அம்பையரை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்ப நீங்க தான் உங்க காலம், விளையாடுங்களா. என்ன தர கொண்டு போக போறீங்க? நாங்க செஞ்சதே நீங்க செய்ய போறீங்க. நீங்க முன்னாடி விளையாண்டீங்க. ஆனா இப்ப ஐயோ ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அப்படியே சொல்லாத, மொத்தத்துக்கு சங்கூதிடுவேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனையும் உங்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கு நான் உங்களது அடிமை ஊழியன் பொன்னமராவதி ஏஆர் ஆறுமுக மகனாகிய ஏஆர்ஏ கண்ணன் பவுன்காமிக்கெல்லாம் என்னை சார்ந்தது. இந்த நிகழ்ச்சியை இவருக்கு இடையிலே சிறப்போடு அமைத்திருப்பவர் நாடகத்தினுடைய அமைப்பாளரும் எங்களது நாடக நடிகர்கள் மத்தியிலே நல்ல பெயரை எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சக நடிகர் தோழர். எனக்கெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் 1977 தொழிலுக்கு வந்துட்டார். நகைச்சுவை நடிகர், அன்பு உடன்பிறவா சகோதர திருமாளர் குளையான் விடுதியை சார்ந்த அன்பு அன்னார் திருமாளர் MK ஜெய ஆனந்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள். அன்பு அன்னார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவர்களிடையிலே சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது மருதாந்தலை கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது பணிமான வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களது பாதார விந்தங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய தினம் ஹரிச்சந்திர மயான கண்ட நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி படியணும். இல்லாதவங்க இருப்பவங்க கல்லாதவங்க கற்றவங்க நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி படியணும்.